ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் செய்கிறோம். கேரட்டு, கோஸ், பீன்ஸ் இது மூணையும் இந்தியா கொடி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக ரெடியாக வச்சுக்கிட்டோம். இது ரொம்ப நல்லது ஹெல்த்து உடம்புக்கு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு, அதையும் சின்னதாக நறுக்கி வச்சிட்டோம். வானலில் எண்ணெய் விட்டு சூடானதும் அந்த பூண்டை சேர்த்து வதக்குறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. காலையில் இந்த மாதிரி எதனா ஒரு சூப் வச்சு சாப்பிட்லாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துட்டோம், பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம், நல்லா வதக்கி விடணும். அடுத்து நறுக்கின தக்காளி அதுவும் சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்குறோம். அது இடித்த கரம் மசாலா. அடுத்து நறுக்கின வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டோம். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் எல்லா வெஜிடபிளும். எங்ககிட்ட கோஸு, கேரட்டு, பீன்ஸ் இருந்தது, அது போட்டிருக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லது தான். சில பேர் காளான் கூட சேர்த்துப்பாங்க. நல்லா கொதித்து வருது, நல்லா கொதிக்கணும், வேகணும் நல்லா. அடுத்து நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அதை எடுத்து நம்ம கொதிக்கிற சூப்பில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் திக்னஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பு ஸ்டேஜ் வரும் அதை சேர்த்தா. அஜினோமோட்டோலாம் சேர்க்காதீங்க, நாங்களும் சேர்க்கலை. இது ஹெல்த்தி ஃபுட்டுன்றனால உடம்புக்கு. அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டோம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் அரைச்சி வச்ச பிளாக் பெப்பர் பவுடர், கடையில் வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியாதனால வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டோம். சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணுங்கள்.